நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு, இப்போ நம்ம அண்ணன பார்க்கறதுக்கு போலன்னா, அண்ணன் என்ன நெனைப்பாரு? நம்மள வந்து நான் இப்படி ஏமாத்திட்டானே! அதுக்கு சொத்த குடுக்காம இருந்திருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. அப்படின்ற மாரி அண்ணன் நெனைப்பாரு. அந்த ஒரு நெனப்ப தூண்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இங்க இப்போ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையே! நம்ம வீட்ல வந்து பேசுறது, வீட்ல வந்து நடந்துக்கிறது, இது எல்லாமே வெளிய இருக்க ஆளுகளுக்கு எப்படி தெரியும்? அதே சமயம் எஸ்எஸ்கே தான் இத பண்ணாரு அப்படின்றதும் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்க தோணுனாலும், நம்மளோட ஃபோன் பாஸ்வேர்ட் யாருக்கு தெரியும்? அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துகிட்டு இருந்தாரு. அதே சமயம் அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து நம்ம கார்த்திக்க ஒரு கோமாளி மாரி பார்க்கறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து நீ சைலன்ட்டா இருந்த அப்படின்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து மதியம் சாப்பிடுறதுக்கு பிரியாணி, நைட்டுக்கு வந்து உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அது எல்லாத்தையுமே எங்க பாஸ் செஞ்சு குடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீ கவலைப்படாத. எங்களால உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஒரு 2, 3 நாள் வந்து நீ இங்க இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி சமத்தா வந்து வீட்டுக்கு போயிடலாம் நீயி அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க வந்து ஒருத்தங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே. அத யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இங்க வந்து ஒரு ஆள் என்ட்ரி குடுப்பாங்க. அவங்க இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் நம்ம கார்த்திக் வந்து இப்போ கட்டி போட்டுருக்காங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து கௌதம் என்னதான் வந்து கார்த்திக் நம்மள ஏமாத்திட்டான். அத புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, அத வந்து நம்ம இலக்கியா ஏத்துக்கிற மாரியே இல்ல. கார்த்திக் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. கண்டிப்பா வந்து கார்த்திக் நம்மள ஏமாத்த மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா நம்பிக்கையோட இருந்தாங்க. அதே சமயம் நம்ம கௌதம் கிட்ட கண்டிப்பா வந்து கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கௌதம்க்கு அதாவது நார்மலா சொன்னா வந்து புரிய வரதில்ல. அதே சமயம் எல்லாத்தையுமே கலந்து போட்டு வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து ஒரு செயல் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? உங்க ஃபோனுக்கு வந்து என்னோட ஃபோன்ல இருந்து நான் அனுப்பிச்ச மெசேஜ் மாரியே வந்து இந்த அஞ்சலி அனுப்பி வச்சிருந்தா. அந்த ஒரு இன்சிடென்ட்டையும், இந்த இன்சிடென்ட்டையும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். நமக்கு சொத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து சந்தோஷமா கிளம்புன கார்த்திக், எதுக்காக வந்து ஹைதராபாத் போனதா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம கார்த்திக்கோட கார் எங்க போச்சு? என்ன ஏது? அப்படின்றத முதல்ல விசாரிங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ நம்ம கௌதமும் இப்போ கமிஷனருக்குலாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்றதுக்காக நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கௌதம் நீங்க இங்க வந்து என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு?" சொல்லிட்டு கமிஷனர் கூட வந்து இருந்து பாருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலிய ஃபாலோ பண்றதுக்காக நம்ம இலக்கியா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் வீடியோ எடுத்துட்டு, அதே மாரி வந்து நம்ம கார்த்திக் இங்க தான் எங்கேயானு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கும்போது, கடைசியில நம்ம கார்த்திக்க வந்து கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செஞ்சது அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன? நம்ம கார்த்திக்க காப்பாத்திட்டு இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.